முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய நடவடிக்கையால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 5 ஆண்டுகளில் 10,796 மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தங்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திய முதலமைச்சருக்கு மாற்றுத்திறனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். இந்தியாவிலேயே தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாற்றுத்திறனாளிகளின் துயர் துடைக்கவும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்து அமல்படுத்தியுள்ளார். அவயங்களின் செயல்பாட்டு குறைபாடுகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளித்தல், சிறப்பு கல்வி அளித்தல், சுய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பொருளாதார மேம்பாடு அடைய செய்தல், சமூக பாதுகாப்பு உட்பட மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக 35 நலத்திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 84 மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் தலா 4 கிராம் தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகையாக 19,60,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தங்கள் குடும்பத்தில் ஒருவராக மாறி தாய் உள்ளத்துடன் நிதியுதவி வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்களின் காவல் தெய்வம் என மாற்றுத்திறனாளிகள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். வீக்னஸாக இருக்கிறான்னு தான் சொல்லுவாங்க, அவங்க ஊனமாக இருக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நானும் நம்பி அப்படியே இருந்தேன். அப்புறம் கிருஷ்ணகிரிக்கு போனால் அங்கே கொஞ்ச நாள் பார்த்தேன். அப்புறம் பர்கூர் தூக்கிட்டு போக சொன்னாங்க. அங்கே போன பின்னால் கொஞ்சம் பரவாயில்ல. என் பையன் படுத்த இடத்துலேயே இருந்தான். இப்போ அங்கே போன பின்னால் எழுந்துச்சி உக்காடுறான், கை தட்டுறான். நம்ம சொல்கிறதும் புரியுது. இந்த வேனில் வந்த பின்னால் என் பையனை எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. என் பையன் நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்துருக்கோம், எங்கெங்கேயோ நாட்டு வைத்தியெல்லாம் பார்த்துருக்கோம், எங்கேயும் கொஞ்சம் நல்லா இல்லை. பர்கூருக்கு ஃபிசியோதெரப்பி எடுத்துன்னு போன பிறகு கொஞ்சம் நல்லா காலு கையெல்லாம் லூஸ் ஆகி கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம் அம்மாவுக்கு மிக்க நன்றி. நாங்கள் பர்கூரில் டேக்கர் சென்டருக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் இருந்து கொஞ்சம் பரவாயில்லை, எல்லாமே கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்குது. இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுத்த முதலமைச்சர் அம்மாவுக்கு மிக்க நன்றி. அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு வசதியாக 32,768 மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் 2,682 பயனாளிகளுக்கு 13,86,575 ரூபாய் மதிப்பிலான விலையில்லா உபகரணங்களும் 1,778 மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லா பயண அட்டைகளும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் மனவளர்ச்சி குன்றியோர், அதிக குறைபாடு உள்ளவர்கள் மற்றும் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டோருக்கான உதவித்தொகையும் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் 1000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. இதேபோல் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட 1,786 பேருக்கு 5 ஆண்டுகளில் மொத்தம் 6,72,26,000 ரூபாய் பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய நடவடிக்கையால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 5 ஆண்டுகளில் 10,796 மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தாய் உள்ளத்துடன் தங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாற்றுத்திறனாளிகள் கண்ணீர் மல்க தொடர்ந்து நன்றி தெரிவித்துள்ளனர். அம்மா மூலமா ஒரு வண்டி கிடைச்சது, ஸ்கூட்டி வண்டி. அந்த வண்டி மூலமா நான் தனியாக ஒரு கடை வச்சுக்கிட்டு இந்த கடை நான் தான் இப்போ நடத்திட்டு இருக்கேன். இந்த கடை மூலமா எனக்கு ஏதோ ஓரளவுக்கு வருமானம் இருக்கு. இந்த வண்டி கொடுத்து வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்க உதவி பண்ண அம்மாவுக்கு எனக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்.